வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான கேள்விங்க. மருந்து வச்சுருக்கோம், எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கு தேதி. அந்த எக்ஸ்பைரி ஆன பிறகு தெரியாமல் அந்த மருந்தை சாப்பிட்டீங்க, என்னங்க ஆகும்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே நம்ம அந்த எக்ஸ்பைரி ஆகிட்டா அவ்வளோதான், இந்த வெடிகுண்டுலாம் திடீர்னு வெடிச்சிடும்ல, அந்த மாதிரி திடீர்னு வெடிச்சு போயிடும், நம்ம உள்ளே போனால் அப்படியே நச்சு பொருளாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரி அப்படின்னா என்ன, அதை பற்றின இருக்கிற பொதுவான குழப்பங்கள், அதெல்லாம் நம்ம இந்த காணொலியில் இந்த இஓடி சீரியஸில் தெளிவாக பேசிடுவாங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. எக்ஸ்பைரிங்கிற கான்செப்ட் எப்போங்க வந்துச்சு? அதாவது யூஎஸில் எஃப்டிஏ அந்த டிபார்ட்மெண்ட்டில் 1970களில் தான் எக்ஸ்பைரின்னு ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. ஸோ மருந்துகளில் நீங்கள் மேனுஃபேக்சர் தேதி போடுறீங்க, ஸோ இந்த தேதிக்குள்ளே யூஸ் பண்ணிடுங்கன்னு ஒரு தேதியை வந்து நீங்கள் அச்சிட்ருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, எக்ஸ்பைரி அப்படின்னா எதை குறிக்குது? ஒரு மருந்து அது ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே 90% அதனுடைய வீரியம் இருக்கணுங்க, சரிங்களா? அந்த தேதி வரைக்கும், சரிங்களா? 100%னாலும் 90% அதனுடைய வீரியம் இருக்கணும். அப்புறம் அதனுடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, அது சிறப்புனா திரியாக ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கணும், மாத்திரைனா பொடி பொடியாக ஆகாமல், மருந்தெல்லாம் எதுவும் மாறாமல், அதோட தன்மை மாறாமல் இருக்கணும், வேறு எதுவும் நச்சு பொருள் அது எதுவும் உண்டாகாமல் இருக்கணும், கிருமிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும், மைக்ரோபயாலஜிக்கலாக இது கிருமிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும். இது நாளும் உங்களுக்கு இந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு ஒரு உற்பத்தியாளர் கொடுக்கக்கூடிய கேரண்டி தான் அந்த எக்ஸ்பைரி தேதி. சரி, எக்ஸ்பைரி தேதியை தாண்டிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க? பொதுவாக மக்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி அவ்வளோதான், அப்படியே உள்ளே போய் எல்லாம் வெடிச்சிடும், அப்படியே பாம் மாதிரி வெடிச்சிடும். இப்போ நிறைய பேர் இந்த டைமுக்கு மேலே சாப்பிட்டா அவ்வளோதான் அப்படின்லாம் இப்போ நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி எக்ஸ்பைரி தேதி அப்படியே ஆனோடனே அப்படியே மருந்துலாம் உள்ளே போய் ஒன்றும் வெடிக்காதுங்க, சரிங்களா? ஒன்றுமே ஆகாது. ஸோ என்ன ஆகும் அப்படிங்கிற சொல்கிறேன். மெதுவாக அதனுடைய பொட்டன்சி, அதாவது வீரியத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நச்சு பொருள்கள் ஃபார்ம் ஆகிறது மிக 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 அரிதான விஷயம். ரொம்ப ரேராக பழைய ஜெனரேஷன் டெட்ராசைக்ளின்ஸ்னு சொல்லுவோம், சில வகையான மருந்துகளில் அது ரொம்ப எக்ஸ்பைரி ஆகி வச்சுருந்தா அதில் சில கெட்ட நச்சு பொருட்கள் ஃபார்ம் ஆகி அது உடம்புல சில கிட்னி ஃபெயிலியர் அதெல்லாம் காஸ் பண்ணலாம். பட் அதுவும் இப்போ இந்த டெட்ராசைக்ளின்ஸ்லாம் அந்த மெத்தடில் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. அப்புறம் சில ஆன்டி கேன்சர் மருந்துகள், ரேரான சில ஆன்டிவைரல் மருந்துகளை எக்ஸ்பைரி தேதிக்கு மேலே யூஸ் பண்ணால் அதில் சில நச்சு பொருட்கள், டாக்ஸிக் மெட்டபலைட்ஸ் உருவாகலாம். பட் அது ரொம்ப ரேர். பொதுவாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய வலி மாத்திரை, சாதாரண ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை, சரிங்களா, அல்லது ஒரு பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆனப்புறம் என்ன ஆகும்னு பெரிய ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. அமெரிக்காவில் ஸ்லெப் அப்படின்னு ஒரு ஸ்டடிங்க, அதாவது யூஎஸ் டிஃபென்ஸ் ஏஜென்சியில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி எக்ஸ்பைரி ஆன பின்னாடி அந்த மருந்துகளாக வச்சுருக்கலாமா அப்படின்னு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. ஆச்சரியமுற்ற தகவல்கள் என்ன கிடச்சிது அப்படின்னா, மருந்து அந்த காலாவதி தேதின்னு போட்டிருக்காங்களே, அந்த காலாவதி தேதி ஆகி தோராயமாக பெரும்பாலான மருந்துகள் ஒரு 4 வருஷம் வரைக்கும் 80-90% ஆக்சுவலி பொட்டன்சி ரீட்டைன் பண்ணுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடட் அது எதுவும் ரொம்ப ஹார்ஷான கிளைமேட்டில் போய் வெயில்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மலான டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா பெரும்பாலான மருந்துகள் 4 வருடம் வரைக்கும், அது எக்ஸ்பைர் ஆன தேதியிலேருந்து 4 வருடம் வரைக்கும் அதனுடைய பொட்டன்சி ரீட்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரும்பாலும் நான் சொல்வது மாத்திரைகளுக்கு. சிறப்பு எப்போவுமே எக்ஸ்பைரி டேட்டுக்கு மேலே எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும், ஏன்னா அது ஸ்டேபிளாக இருக்காதுங்க, சஸ்பென்ஷன்னு சொல்லுவோம். அது நிறைய விஷயங்களை நீர்த்தன்மையில் கலந்துருக்கனால. பட் மாத்திரைகள் பெருசாக ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. சில ஸ்டடீஸ்லைங்க, சரிங்களா, இன்ஜெக்ஷன்ஸு நலாக்சோன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு இன்ஜெக்ஷன், அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. 30 வருடம் வரைக்கும் அதனுடைய வீரியத்தன்மை இருந்திருக்கு. இன்ஜெக்ஷனில் ஒரு 80% பொட்டன்சி 30 வருடம் கழிச்சு கூட இருந்திருக்கு. அது யூஎஸில் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ பெரும்பாலான மருந்துகள் ஆராய்ச்சிகள் பிரகாரம் எக்ஸ்பைரி ஆன பின்னும் ஒரு 1-2 வருஷத்துக்கெலாம் ஒன்றுமே ஆகாது. இப்போது ஆகஸ்ட்டு 2026 அப்படின்னு எக்ஸ்பைர் ஆகுதுன்னா, நீங்கள் ஒன்று செப்டம்பர் அல்லது அக்டோபரில் அந்த மாத்திரை எடுக்கிறீங்கன்னா ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நல்லாவே வேலை செய்யும், சரிங்களா, ஒன்றும் பண்ணாது மாத்திரைகள், சரிங்களா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து நான் வந்து எக்ஸ்பைரான மருந்துகளை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. நிறைய பேர் தெரியாதனமாக எடுத்துட்டா அது ரொம்ப பயப்படுறாங்க, என்னமோ ஆயிரும் அப்படின்னு. கிடையவே கிடையாதுங்க நண்பர்களே. ஸோ இது வந்து சாதாரண அதோட வீரியம் குறையுங்கிறது தான். பட் ஸ்டடீஸ் படி வீரியமும் ரொம்ப குறையிறதில்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் இது சிறப்புக்கு இந்த கண் சொட்டு மருந்து மாதிரியான மருந்துகள் இதெல்லாம் வந்து அப்ளிகபிள் இல்லை. இன்ஜெக்ஷன்ஸ்லேயும் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க. மாத்திரைகள் ஏதாவது ஒரு நாள் முன்ன பின்ன, ஒரு மாதம் முன்ன பின்ன பெரிதாக ஒன்றும் பிரச்சனை வராதுங்கிறது தான் உண்மை.
ஒரு சேஃப்டிக்காக இந்த டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவுப் பொருள் மாதிரி கிடையாது, இத்தனை நாள் ஆகிட்டா பால் கெட்டு போயிடும் இல்லை இந்த பொருள் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ உணவுப் பொருள்களுக்கான எக்ஸ்பைரி டேட்டுக்கு அர்த்தம் வேறு, மருந்து பொருட்களுக்கான எக்ஸ்பைரி டேட்டுக்கு அர்த்தம் வேறு. இது கெட்டு போயிடும் அல்லது கிருமி வந்துடுங்கிற மாதிரி அர்த்தம். மருந்து பொருள் கிருமிலாம் வராது, அதோட வீரியம் குறைய ஆரம்பிக்கும், பெரிதாக குறைவதில்லை 1-2 வருஷத்துக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த நான் சொன்ன காணொலியை தகவலை வச்சுக்கிட்டு நீங்கள் பழைய எக்ஸ்பைரியான மருந்துகளை நீங்கள் பாட்டுக்கும் 6 மாதம் 1 வருஷம் வைங்க அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி சொல்ல நல்லா கவனமாக கேட்டுங்க. தெரியாதனமாக எடுத்துட்டா பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கை விட்டுற காணொலி தான் இது. ஏன்னா ஒரு 6 மாதம் கழித்தோ 1 வருடம் கழித்தோ ஒரு சர்க்கரை மருந்தோ பிபி மருந்தோ அதோடய வீரியத்தன்மை ஒரு வேளை குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற எஃபெக்ட் அதில் வராமல் போகலாம். சர்க்கரையோ பிபியோ அதில் தேவையான அளவு குறையாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களே உங்களுக்கு வாலண்டரியாக அந்த மாதிரி எக்ஸ்பைரி மருந்துகள் எடுக்காதீங்க. தெரியாதனமாக எடுத்துட்டால் ஒன்றும் ஆகாது சொல்கிறதுக்கு தான் இந்த காணொலி. ஸோ அதனால் எக்ஸ்பைரி ஆகிட்டா வெடிகுண்டு வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்பட தேவையில்லை. சரிங்களா? சாப்பிட்டீங்களா, ஓகே, வேலை செய்யணும்னா அதை தூக்கி போட்டு அடுத்த மாத்திரை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ்பைரி தேதி பற்றிய பயம் உங்களுக்கு தீர்ந்துருச்சா? மேலும் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.